நல்லா இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஊற்றிட்டு, சட்னியோட பச்சை வாசம் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் இறக்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா வந்து நல்லா எண்ணெய் ஃபுல்லு வந்து வெளியில் வந்துடும் தெரிஞ்சு. அது மாதிரியும் வச்சு நீங்கள் அது போலையும் சாப்பிட்லாம். அதுவும் வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இந்த 3 டைப்ஸ் இந்த சட்னி வந்து சாப்பிட்லாம். இந்த சட்னி வந்து எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் பெஸ்ட் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி